அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு நம்ம வந்து மூவி ரிவ்யூஸ்லாம் பார்க்க போகிறதில்ல. ஆல்ரெடி நான் என்னோடய சேனலில் நிறைய டைம் போட்டிருப்பேன். இந்த கோயிலை பற்றின வீடியோ வந்து பாலக்காட்டு கருப்பண்ணசாமி ஆலயம். இது வந்து நாமக்கல் மாவட்டம் வெட்டுக்காட்டுப்புதூரில் இருக்கிற ஒரு கோவில் தான். அமாவாசையான அங்கே வந்து சிறப்பு பூஜைகள்லாம் நடந்துகிட்ருக்கோம். பட் அதை நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது சிசிடிவி கேமரா வந்து இந்த கோயிலில் பொருத்தப்பட்டிருக்கிறது. அந்த கோயிலோட சிசிடிவி கேமராவில் இன்றைக்கி பூஜையில் பதிவான அந்த வீடியோஸ் தான் நான் அதில் போட்டுட்ருக்கேன். எல்லாருமே பாருங்கள். இங்கே வந்து ஒவ்வொரு அமாவாசைக்குமே நிறைய வாக்கு சொல்கிறது, அது மட்டும் குறி சொல்கிறது, இந்த காற்றுக்கருப்பு ஓட்டுறது, இது மட்டும் இல்லாமல் இந்த குடிக்காமல் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்குமே இந்த கோயில் வந்து கயிறு கட்டி நிறைய பேர் அது இன்னுமே அதே நடைமுறைன்னு பயன்படுத்திட்டு தான் வர்றாங்க. அதேமாதிரி ஒவ்வொரு அமாவாசைக்குமே ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு எடுத்துட்டோம்னா கோயிலுக்கு வந்து ஓரளவு கும்பல் வரும் அப்படிங்கிறத தாண்டி இப்போ நம்ம கண்டினியூஸ் ஆகிருக்கிற இந்த வீடியோ பார்த்தோன்னா மொபைலில் எடுத்தது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி கேமராவில் பார்த்த வீடியோக்கும் மொபைலில் பார்த்த வீடியோக்கும் வித்தியாசம் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே டைம் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு அமாவாசைக்குமே நைட் ஒரு 7 மணிலேருந்து பூஜை நடக்கும். அந்த பூஜை முடிஞ்சோடனே வாக்கு சொல்லுவாங்க. இங்கே நிறைய கும்பல் வந்து உள்ளூர்காரங்க அப்படிங்கிறத தாண்டி வெளியூர்காரங்க தான் நிறைய வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு விசேஷ நாட்களுமே தினசரியுமே காலையும் மாலையும் வந்து இங்கே கோயிலில் பூஜை நடந்துகிட்டு இருக்கும். கண்டிப்பாக வாங்க. நமக்கு ஏதாச்சும் வேண்டுதல் இருந்துச்சு, இல்லை குறைகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோயிலில் வந்து அந்த குறைகள் எல்லாமே நீங்கி விட்டுரும். அதேமாதிரி அந்த கோயிலை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இந்த கோயில் பார்த்தோன்னா மாரியம்மன், விநாயகர், நாகத்தம்மன் அப்படிங்கிறது இந்த கோயிலுக்கு ஒட்டின மாதிரியே இருக்குது. இந்த கோயிலோட வராண்டா தான் இது. எப்பயுமே இந்த கோயில் வந்து தினமும் பராமரிச்சுக்கிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் வசதியோட சுற்றிட்டு தான் இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போ வந்து அமாவாசைக்கு அன்னதானம் போட்டு எல்லாமே சாப்பிட்டு அங்கே தான் எந்திரிச்சு போயிட்டுருக்காங்க. அதேமாதிரி இந்த அமாவாசைக்கு வந்து ஒவ்வொரு அமாவாசைக்கு என்னென்ன பண்ணுவாங்களோ அதுதான் இந்த அமாவாசைக்குமே நடந்திருக்கு அப்படிங்கிறத தாண்டி நிறைய புதுசாகவே கோயிலுக்கு வர ஆரம்பிச்சுட்ருக்காங்க. நம்ம ஏரியாவில் நமக்கு ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயில் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். கண்டிப்பாக எல்லாருமே வாங்க. இது கோயிலில் சாமியோட இன்றைக்கி பூஜை அலங்காரம் தான். ஏன்னா இந்த ரன்னிங் டைம் கம்மியாக இருக்கிறனால சரியாக பேச முடியல. கண்டிப்பாக அந்த இடம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் லொக்கேஷனை சர்ச் பண்ணிங்கனாலும் தெரியும்.